சரி, ஓகே. இப்போ மிதுன லக்னம். இப்போ மிதுன லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மிதுன லக்னம் அப்படிங்கிறது உபய லக்னம். என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்தாரம் ஸ்திரம் உபயத்துக்கு பொதுவான விஷயங்கள்ல முதல்ல நான் சொல்லிடுறேன். அடுத்தடுத்து போகும்போது திரும்ப திரும்ப அதையே நான் சொன்னா உங்களுக்கு போர் அடிக்கும் இல்லையா? அதனால நான் என்ன பண்ணிடுறேன்னா, அடுத்த அதுக்கு என்ன மேட்டரோ அதை மட்டும் சொல்லிட்டு நான் ஜம்ப் பண்ணி போயிடுறேன். ஏன்னா ஃபர்ஸ்டே நம்ம நிறைய சொல்லிடுறோம். திரும்ப நான் இதே வார்த்தையை மறுபடியும் நான் சொல்லும்போது உங்களுக்கு என்ன ஆகுனா, என்னடா அம்மா திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சலிப்பு தட்டிடக்கூடாதுல்ல. அதனால சீக்கிரமா முடிச்சிடுறேன். சரி, மிதுன லக்னம் உபய லக்னம். இந்த உபய லக்னத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 7ஆம் அதிபதி பாதகாதிபதி. அடுத்தது மாரகாதிபதி. இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, இவங்களுக்கு தான் ரொம்ப 7-11 மாரகமா வந்துடும். 7ஆம் அதிபதி பாதகாதிபதி அவரே, மாரகாதிபதி அவரே. அப்ப இங்க டபுள். அடுத்தது 11ஆம் இடம் சொல்லக்கூடிய 7-11 உபயலக்கணக்காரங்களுக்கு மாரகாதிபதியா வரும். அதே மாதிரி பாதகாதிபதி 7ஆம் இடம் தான் வரும். பாருங்க, இந்த உபயலக்கணக்காரங்கள்லாம் ரொம்ப கஷ்டம். கல்யாணம் ஆகாததுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். கல்யாணம் ஆகிட்டு ஏண்டா கல்யாணம் ஆச்சுன்ற வருத்தமா இருக்கும். ஏன்னா 7ஆம் இடங்கிறது பாதகமா போச்சா, அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஏமாற்றங்களை கொடுக்கும். அவங்க நினைச்சிருப்பாங்க அப்படி வாழணும் இப்படி வாழணும். ஏன்னா மிதுனம் வந்து புதனுடைய வீடு இல்லையா? புதன் வந்து எப்படிங்க, ஆசை, சந்தோஷ, காதல், உணர்வுகளுக்கு காரகன் புதன். அப்ப இந்த மிதுன லக்னத்துல பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா நிறைய ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஆனா அதுக்கு ஆப்போசிட் யாருன்னா குருவா போயிட்டார். அப்ப குருனால என்ன, சாமியார் மாதிரி தான். அப்ப வாழ்க்கை துணை எப்படி இருக்குங்க, அமைதியா போட்ட ஆட்ட எனக்கு எதுவும் தெரியாதுங்கிற மாதிரியே இருப்பாங்க. அவங்களுக்கு அவங்க தான் பாதகம். அப்ப வாழ்க்கை துணை திருமணத்துல ஒரு மன திருப்தி இல்லாத தன்மையை கொடுக்கும். ஏன்னா 11ஆம் இடங்கிறது என்னங்க, திருப்தி, ஆசைகள் நிறைவேறுது. இவங்க வந்து நான் வந்து கல்யாணம் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், என்னுடைய ஒய்ஃப் இப்படி வரணும், என்னுடைய ஹஸ்பண்ட் இப்படி வரணும்னு எப்படி எல்லாம் ஆசைப்பட்டாங்களோ அப்படியே அதுக்கு எதிர் ஆப்போசிட்டா வந்துடும். ஏன்னா நாம போன ஜென்மத்தில் என்ன பண்ணிட்டோங்க, அவங்கள மதிக்க தவறி விட்டோம். முற்பிறவியில் நாம் செய்த கர்மா இப்பிறவியில் நமக்கு 7ஆம் இடம் பாதகமா போயிடும். கூட்டு போடக்கூடாது, பார்ட்னர் போட்டு தொழில் செய்யக்கூடாது. சிறு தொழில் ஆரம்பிக்கும் போது இந்த மிதுன லக்னக்காரங்க நிறைய தொழில் பண்ணுவாங்க. நிறைய தொழில் பண்ணி பண்ணி லாஸ் ஆயிடுவாங்க. ஏன்னா 7க்கும் 10க்கும் உடையவர் அவரே. 7ஆம் அதிபதியே 10ஆம் அதிபதியா வராரு. இப்போ அவரே பாதகாதிபதியா போயிடுறாரா. அப்ப தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கூட்டு போட்டு நிறைய ஏமாந்து, பார்ட்னர் போட்டு ஏமாந்து பணத்தை இழந்துட்டு வந்துருவாங்க. அதே மாதிரி தொழில் செஞ்சு லாஸ், ஒரு தொழில நிலைய செய்ய முடியாது. அது அந்த உறவு மட்டும் பாதகம் இல்லை, அந்த பொருள் சார்ந்த காரகத்துவங்கள்ல தொழில் வரும்போது என்ன ஆகுனா அந்த தொழிலே அவங்களுக்கு பாதகமா மாறிடும். எப்படி ஒரு தொழில் செய்வாங்க கௌரவத்துக்காக, இல்லை நான் இந்த கடையை வச்சுட்டேன் எனக்கு கௌரவம் போயிடும், இந்த கடையை எடுத்துனா நான் கௌரவம் போயிடும், இந்த தொழில் நான் விட்டேன்னா கௌரவம் போயிடும், அதுக்காக நான் இன்னும் நிறைய பண்ணிட்டே இருப்பேன் போட்டுட்டே இருப்பேன் அப்படின்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 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 கடைசியில அந்த திசை முடியும் போது எல்லாம் டோட்டலா முடிஞ்சு போயிடும். அப்ப என்ன இவங்களுக்கு பாதகம், குரு பாதகாதிபதி. பாதகாதிபதியும் அவரே, மாரகாதிபதியும் அவரே. அடுத்து மிதுன லக்னக்காரங்களுக்கு செவ்வாய், புதனுக்கு செவ்வாய் ஆகாது. அப்ப மிதுன லக்னக்காரங்களுக்கு செவ்வாய் 6க்கும் 11க்கும் உடையவர். அப்ப வேலை அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு திருப்தியான ஒரு வேலையா இருக்காது. செய்யற வேலையில ஒரு நிம்மதி இருக்காது. நான் ஒரு வேலை செய்யறேன், நான் நிம்மதியா சந்தோஷமா இருக்கேன், நான் கவர்மெண்ட் வேலையில இருக்கேன்ப்பா, எனக்கு என்ன 1ஆம் தேதி என்ன சம்பளம், நான் வந்து ஜாலியா வேலை செய்யறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் எல்லா வேலையிலும் கஷ்டம் இருக்குதாங்க செய்யும். நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க அம்மா என்ன 2 மணி நேரம் கிளாஸ் எடுத்துட்டு ஜாலியா போயிடுறாங்கன்னு. இந்த 2 மணி நேரம் கிளாஸ் எடுக்கிறதுக்கு என்னுடைய எத்தனை வருஷனுடைய உழைப்பு இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு வேலையிலையும் கஷ்டமா இருக்கும். ஆனா அந்த வேலையை நம்ம மனசை ஏத்துக்கிட்டு சந்தோஷமா செஞ்சோம்னா அதுவே நமக்கு ஒரு ஹாப்பியா இருக்கும். ஆனா இவங்களுக்கு அந்த திருப்தி இருக்காது. ஏன்னா 11ஆம் இடம் மாரகமா போச்சா. அப்ப இவங்களுடைய ஆசைகள் நிறைவேறாது. எந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டா கூட
அந்த ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்காக ஒரு போராட்டத்தை சந்திக்கணும். அது செவ்வாய். அப்ப வெற்றியை கொடுக்கக்கூடியவர். எதிரி யாரோ ஒருத்தர் வந்துகிட்டே இருப்பாங்க. ஒன்று போனா ஒன்று, கடன், நோய், வழக்கு. அதனால ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை இந்த மிதுன லக்னக்காரங்க குரு திசையோ செவ்வாய் திசையோ வரும்போது கண்டிப்பாக அனுபவிக்க வேண்டி வரும். அதுவும் செவ்வாய் புத்தி, குரு புத்தி, புதன் திசையில செவ்வாய் புத்தி, புதன் திசையில குரு புத்தி கணவன் மனைவிக்குள் பிரிவினையை கொடுக்கும். ஏன்னா இங்க புதன், இங்க குரு. இப்ப போன கேள்வி பதில்ல ஒருத்தர் கேட்டார், அவருக்கு இதே மாதிரிதான் மிதுன லக்னம் தான் நினைக்கிறேன். 7ஆம் அதிபதி குரு 9ஆம் இடத்துல இருந்தார். அப்ப என்னன்னா உபய லக்னக்காரங்களுக்கு 7ஆம் இடம் குருவா போயிட்டார். அப்படிங்கிறதுனால அவருக்கு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு. டைவர்ஸ் போட்ட 6 வருஷம் ஆயிடுச்சு, எனக்கு இன்னும் இதாகல, கேஸ் இதாகலன்னு சொல்லி கேட்டார். அந்த பாதம் அதை என்னன்னா விட்டுட்டா விட்டு போயிடும். ஆனா அந்த திசை முடிகிற வரைக்கும் அது விடாது. அப்போ அந்த குரு புத்தி முடிஞ்சாதான் அவருக்கு அதுல இருந்து ரிலீஃப் கிடைக்கும். புரியுதுங்களா? இந்த மாதிரிதான் நம்ம ஜாதகம் பார்க்கறது. இந்த மாதிரி அந்த பலன்களை எடுக்கும்போது நமக்கு கரெக்டா வரும். சரிங்களா? அடுத்தது நம்ம செவ்வாய் சொல்லியாச்சு. செவ்வாய் வந்து மண்ணு மனை பூமிக்கு காரகன். இப்போ போய் ஒரு சொத்தை வாங்குறாங்கன்னு வச்சுங்களேன், அதுல ஏதாவது ஒரு விலங்குமா இருக்கிற சொத்து தான் வரும். இல்லைன்னா வாஸ்து குற்றம் உள்ள சொத்தா வரும், ஏதாவது சாபமான சொத்தா வரும். 11ஆம் இடம் மூத்த சகோதர உறவு. நான் முதல்ல சொல்லியிருக்கேன், மேஷ லக்னத்துக்கு 11ஆம் இடத்தை பத்தி சொல்லியிருக்கேன். அப்ப மிதுன லக்னத்துக்கு 11ஆம் இடம் மாறகன்னா மூத்த சகோதர உறவு. செவ்வாய்னா யாருங்க? ஆண், ஆணுடைய ஜாதகம். பெண்ணுடைய ஜாதகமா இருந்தா செவ்வாய்னா கணவன். 7ஆம் அதிபதியும் பாதகாதிபதி, செவ்வாயும் மாரகாதிபதி. அப்ப மிதுன லக்னக்காரங்களுக்கு கணவன் வந்து பெண்ணுடைய ஜாதகமா இருந்தால் ஒரு திருப்தியான ஒரு மனநிலை அவங்களுக்கு இருக்காது திருமண வாழ்க்கையில். உண்மைங்க, என்ன வேணாலும் சொல்லாங்க, இல்லைங்க நான் அப்படி இல்லைங்க, அவங்களுக்குள்ள இருக்காது, நம்ம சொல்லிடலாம். அப்ப செவ்வாயா இருந்துட்டா சகோதர உறவு, மூத்த சகோதர உறவு. ஆணுடைய ஜாதகமா இருந்தா சொத்துக்காக பிரச்சனை வருது, சொத்துக்காக கேஸ் போடுறது. 6ஆம் இடங்கிறது என்ன? நீண்ட கால திருமண தடையும் கொடுக்கும். 6 7 செவ்வாய் குரு அப்படிங்கிறதுனால 6க்கும் உடையவர், அவரே 11க்கும் உடையவரா போயிட்டார். அப்ப இந்த மிதுன லக்னக்காரர்களுக்கு திருமணம் லேட் ஆகும், ஆசைப்பட்ட மாதிரி திருமணம் அமையாது. அப்புறம் அதிரடியா ஏதாவது ஒரு திருமணத்தை பண்ணிட்டு திருமணம் பிரிவினையில கொடுக்கும். அந்த தசாபதி காலகட்டங்கள் வரும்போது கவனமா இருக்கணும். சரிங்களா? இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 7ஆம் இடம்னா குரு. குருனா யாரு? வழிகாட்டி. குருனா கடவுள். என்னதான் நம்ம மனைவி வாழ்க்கை துணை நம்மளுக்கு சப்போர்ட்டே பண்ணலைன்னா கூட அவங்க பேச்சு கேட்கணும். அடுத்தது இந்த உபய லக்னக்காரங்களுக்கு நான் ஒரு அழகான ஒரு பரிகாரம் ஒன்று சொல்லுவேன். ஏன்னா இந்த திருமணம் அமைய மாட்டேங்குது, அமைஞ்சாலும் வாழ்க்கை சரியில்லை அப்படின்னா குருனா கயிறு, மஞ்ச கயிறு. உபய லக்னக்காரங்களுக்கு எப்பவுமே குருனா ஐயரு. ஐயரு வச்சு தாலி கட்டாம கோவில்ல வச்சு சுவாமி முன்னாடி அந்த தாலி கட்டிட்டாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி குருனா கயிறு, மஞ்ச கயிறு போடாம செயின் போட்டாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஒரு சிலர் வந்து மஞ்ச கயிற்றுல தான் போடுவாங்க தாலி, வந்து அவங்களுடைய பாரம்பரியமா மஞ்ச கயிற்றுல தான் போடுவாங்க. ஏன்னா குருனா கயிறு இல்லையா, அப்ப அந்த கயிறு அங்க பாதகத்தை செய்யும். இதெல்லாம் சில சூட்சமங்கள். அந்த மாதிரி அந்த கயிறு போடாம விட்டுட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நிறைய சொல்லியிருக்கேன். நிறைய பேத்துக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க நிறைய பேர். சரிங்களா? அந்த மாதிரி கோவில்ல வச்சு திருமணம் பண்றது. அடுத்தது குருனா நம்ம யாரோ ஒருத்தர் வழிகாட்டிய வச்சுக்கணும், குருவை மதிக்க தெரியணும். அடுத்தது குரு மாதிரி இருக்கக்கூடிய மகான்களை வழிபாடு பண்ணிட்டு வரணும். ஆலங்குடி, திட்டை, ராஜகுரு அல்லது சிஷ்ட குருநாதர், இந்த மாதிரி குருவுடைய ஸ்தலங்களுக்கு அடிக்கடி போகணும். ஐயோ பாதகாதிபதியா இருக்காருங்க, நாங்க போன என்னைய போட்டு தள்ளிடுவாரு அப்படிலாம் சொல்லக்கூடாது. பாதகத்தை சாதகமா பார்த்தோம்னா சாட்சிக்காரங்கால் விழுந்து விட சண்டைக்காரங்கால் விழுந்துடலாம். அவன் சாட்சி எப்படி வேணாலும் மாற்றி சொல்லிடுவான். சண்டைக்காரன் எப்போ சாமி நீ நானும் சமாதானம் போய்க்கலாம், அவன் சாட்சி சொல்ல வேண்டான்ட்டு போயிட்டா பிரச்சனை இல்லாமல் போயிடும். அதனால தான் நீங்கள் வழிபாடு பண்ண பண்ண உங்களுக்கு அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தது செவ்வாய். செவ்வாய் வந்து 11 மேஷம், பழனி ராஜ தரிசனம் அல்லது திருச்செந்தூர் முருகப்பெருமான தரிசனம் பண்ணிட்டு
அதாவது மாசத்துல ஒரு நாள் போக முடியாட்டி கூட ஒரு 3 மாசத்துக்கு ஒருக்காவாது அங்க போயிட்டு வாங்க. போயிட்டு வர வர உங்களுடைய வாழ்க்கையானது கண்டிப்பாக மாற்றத்தை கொடுக்கும். சரிங்களா? அடுத்தது கடகலக்னம். எத்தனை பேர் மிதுன லக்னத்துல இருக்கீங்க? அவங்களுக்கு என்ன திசை நடக்குது, அந்த திசை உங்களுக்கு எப்படி பாதகமா இருக்குதா சாதகமா இருக்குதா? நமக்கு எப்பவுமே இருக்கிறது அந்த பாரகாதிபதியும் மாரகாதிபதியும் அவங்களுடைய வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதிகமான நெருக்கடி அப்படிங்கிறது